இடையில தொல்லியல் துறை ஒரு இம்பார்ட்டன்டான ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அது குறித்த நியூஸை பார்க்கலாம். கீழடியில் 11ஆம் கட்ட அகழாய்வு பணியில் செங்கல் கட்டுமானத்தின் தொடர்ச்சி 2 மீட்டர் ஆழத்தில் கண்டறியப்பட்டுள்ளது தொல்லியல் ஆய்வாளர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் கடந்த 2014-2015 வைகை நதிக்கரை நாகரிகம் குறித்த அகழாய்வு தொடங்கியதில் 2015-2016 மிகப்பெரிய செங்கல் கட்டுமானம் கண்டறியப்பட்டது. இதையடுத்து செங்கல் கட்டுமானத்தின் தொடர்ச்சியை கண்டறிய நடவடிக்கை எடுத்த தமிழக தொல்லியல் துறை அருகில் உள்ள நிலத்தை நீண்ட கால போராட்டத்திற்கு பின் பெற்று 11ஆம் கட்ட அகழாய்வை கடந்த மார்ச் 18 தொடங்கியது. முதலில் 2 குழிகள் தோண்டப்பட்டு செங்கல் கட்டுமானம், சாய கிண்ணம், சரிந்த கூரை ஓடுகள் கண்டறியப்பட்டன. அத்துடன் முதல் குழியில் 2 மீட்டர் ஆழத்தில் 8 அடுக்குகள் கொண்ட செங்கல் கட்டுமானம் வெளிப்பட்டது. இதன் தொடர்ச்சி தெற்கு பகுதி நோக்கி திரும்புவதால் அந்த பக்கமும் அகழாய்வு பணிகளை தொடங்கியுள்ளன. 11ஆம் கட்ட அகழாய்வில் அடுத்தடுத்து செங்கல் கட்டுமானங்கள் வெளிப்படுவதால் கீழடி மிகப்பெரிய நகரமாக இருந்திருப்பதற்கான ஆதாரம் முழுமையாக கிடைக்க வாய்ப்புள்ளதாக தொல்லியல் துறையினர் கருதுகின்றனர். கீழடியில தொடர்ச்சியாக ஆய்வுகள் மேற்கொண்டுகிட்டு வராங்க. அந்த வகையில் இப்போ செங்கல், அதாவது செங்கல் கட்டுமானத்துடன் தொடர்ச்சி 2 மீட்டர் ஆழத்தில் கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மூலம் என்ன தெரியுதுன்னா, நகர நாகரிகம் கீழடியில் பரவி இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. கீழடி நாகரிகம் தமிழருக்கு மிகவும் பெருமை வாய்ந்ததாக கருதப்படுது. தொடர்ச்சியாக பல்வேறு ஆய்வுகள் மேற்கொண்டு தமிழரோட பெருமையை உலகறிய செய்வோம். நன்றி.